நேத்து ஜஸ்ட் ரேண்டமா என்ன படம் பார்க்கலான்னும்போது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆன படம் தான் இறுதி சுற்று. ஸோ அது படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சீனு பர்ட்டிகுலரா பயங்கரமா ஹிட் ஆச்சு. அது எந்த சீன்னா, இத பாருங்க. ரூமுக்கு போ. நீ என் தங்கச்சிக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு ஏன் ட்ரைனிங் கொடுக்கல மாஸ்டர்? ஏன்னா அவ உன்னோட நல்ல பாக்ஸர் லக்ஸ், அவ்வளோதான். இங்க லக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆதங்கத்தில கேட்டிருப்பான். எனக்கு ஏன் அவளுக்கு குடுக்குற மாரி, மதிக்கு குடுக்குற மாரி கோச்சிங் எனக்கு ஏன் குடுக்கலன்னு. ஸோ கோச்சோட பதில் என்னவா இருக்குன்னா, ஷி இஸ் அ பார்ன் டேலண்டட் மாரியும் அவர் சொல்லியிருப்பாரு. அவளுக்கிட்ட அந்த டேலண்ட் நார்மலாவே இருக்கு. ஆனா உனக்கு அதுகிட்ட இல்லன்ற மாரி சொல்லியிருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ லக்ஸ் மாரி பீப்பிள் தான் இங்க 90% இருக்காங்க. மிச்ச 10% தான் மதி மாரி பீப்பிள் இங்க இருக்காங்க. ஸோ என்ன மாரி 90%க்குள்ள இருக்க ஆளா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ முக்கியமா உங்களுக்காக தான் நான் சொல்றேன். என்னன்னா, நம்ம ப்ரூஸ்லி சொல்லியிருக்காரு. தலைவரோட பெஸ்ட் கோட்டு, ஒன் ஆஃப் த ஃபேவரைட் எனக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் 10,000 கிக்க வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னா, அவர கண்டு அவர் பயப்பட மாட்டாராம். ஆனா, ஒரே ஒரு கிக்க அவர் 10,000 முறை பிராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னா, அவர கண்டு அவர் கண்டிப்பா பயப்படுவாராம். அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட இருக்கிற கன்சிஸ்டன்சி தான். ஒருத்தன் பவர்ஃபுல், பவர் இல்லன்றது ஒரு செகண்டரி. அந்த திறமை பொறக்கும்போதே அந்த திறமை இருந்துச்சு. இல்லன்றதெல்லாம் செப்பரேட்டா தனியா ஓரம் வச்சுருங்க. ஆனா, அவன் ஒரு விஷயத்த அடையறதுக்காக எந்த அளவுக்கு அவன் பிராக்டிஸ் பண்றான்றது தான் மேட்ரு. அது எந்த அளவுக்கு டெடிகேஷனும், ஹார்ட் ஒர்க்கும் அந்த விஷயத்துக்கு இருக்குன்றது தான் மேட்ரு. ஸோ, இங்க லக்ஸ் மாரி பீப்பிள் தான் அதிகமா இருக்காங்க. லக்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம் நான் நெனைக்கிறேன்னா, லக்ஸு விடாம அவ பிராக்டிஸ் பண்ணி அவளோட ஃபுல் பெர்சன்ட் 100%க்கு மேல அவ போட்டிருந்தா, இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம லக்ஸ் இது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். இது காமனா பொதுவா எடுத்துங்க. லக்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் கூட வேண்டாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்ன் டேலண்ட் இல்லன்னும்போது, நம்போ என்ன ஆவணும்னு நம்ப விருப்பப்பட்டு, நம்ம பேஷனோட அந்த விஷயத்த செய்யும்போது, 100% நான் சொல்றேன் சக்சஸ் ஆக முடியும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே நம்ம விடாமுயற்சி தான் எப்பவுமே வெற்றிய தரும். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங்.